ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலை பற்றிய சிறப்பு தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம். இந்த தெய்வத்தை இந்து மக்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். குறிப்பாக பெரிய அம்மை சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த கருமாரி அம்மனை வேண்டுதலால் மலைத்தும் குணமாகிறது என்று மக்கள் இன்றும் நம்பப்படுகிறார்கள். இந்த கோயில் தற்காலிகமாக கட்டப்பட்டது. இந்த கோயிலில் உள்ள கட்டுமானங்கள் பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்பட்டுள்ளன. இந்த கருமாரி அம்மன் பார்வதியின் அம்சமாகவும் மாரியம்மனின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார்கள். இந்த கருமாரி தெய்வத்திற்கு பல இடங்களில் கோயில்கள் இருந்தாலும் இந்த அம்மனுக்கு ஆணிவேராக அமைந்திருப்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு பகுதியில் உள்ள இந்த கோயில் மட்டுமே மிக சிறப்பானதொன்று. இந்த அம்மனை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளிலும் கோயில்களை எழுப்பி மக்கள் தங்களுடைய பக்தி கடன்களை செலுத்துகிறார்கள். மேலும் ஆடி திருவிழா, நவராத்திரி போன்ற பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கருமாரியம்மன் கோயிலில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்று கருமாரி ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. காலை 4:30 மணிக்கெல்லாம் இந்த கோயில் திறக்கப்பட்டு அன்று இரவு முழுதும் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆண்டுக்கு 2 முறை சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்கள் அம்மனின் மீது படுவது மிகவும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனத்தை செய்கிறார்கள். அருள்மிகு கருமாரி அம்மன் அவர்கள் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து மக்களுக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம், திருச்சுற்று வளாகம் ஆகிய அனைத்தும் தற்கால கட்டுமானங்களாகும். இந்த கருமாரியம்மன் சன்னதியில் கிழக்கு நோக்கி முதலில் விநாயகர் சன்னதி இருப்பது சிறப்பு. குறிப்பாக இங்குள்ள விநாயகர் ஆலயத்தை வலம்புரி விநாயகர் என்று அழைப்பார்கள். வடகிழக்கில் ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி சன்னதியும் உள்ளது. தென்கிழக்கில் நவகிரக சன்னதியும் இருக்கின்றன. வடமேற்கில் வேர்க்கண்ணியம்மன் சன்னதி இருப்பது ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோயிலில் தென் திசையை நோக்கி அருள் திரு முருகப்பெருமானுடைய சன்னதி இருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகின்றன. அத்துடன் மரச்சிலை அம்மன் சன்னதியும் இருப்பது ஒரு விசேஷமாக கருதப்படுகின்றன. இது அனைத்தும் முதல் திருச்சுற்று வளாகத்தில் அமைந்திருக்கின்றன. இதன் பிறகு நாம் 2ஆம் திருச்சுற்று வளாகத்தில் அமைந்த சன்னதி பற்றி பார்ப்போம். 2ஆம் திருச்சுற்று வளாகத்தில் முதலில் இருப்பது சுவாமி தட்சிணாமூர்த்தி அவர்களின் சன்னதி. அதன் பிறகு அந்த வளாகத்திலேயே அங்காள பரமேஸ்வரி அம்மனின் சன்னதியும் உள்ளன. மேலும் கிழக்கு நோக்கி பிரத்யங்கர தேவி சன்னதியும் இருப்பது விசேஷம். மேலும் இந்த பகுதியிலேயே 7 அம்மன் சன்னதியும் வள்ளி தெய்வானை அவர்கள் முருகப்பெருமானுடன் இணைந்து காட்சியளிக்கும் சன்னதியும் இங்கு உள்ளன. இக்கோயிலில் உள்ள குளங்கள் 4 புறமும் படிக்கட்டுகளால் அமைந்து மிகவும் சிறப்பாக காட்சியளிக்கின்றன. ஆயினும் இக்குளங்களில் இறங்கி நீராடுவதற்கு இப்பொழுது அனுமதி என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. சற்று தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது இக்குளம் மிகவும் அருமையாக காட்சியளிக்கின்றன. இது கண்களுக்கு மிகவும் அருமையான ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது. இக்கோயிலின் கட்டுமான அமைப்பு சிறப்பாக இருக்கின்றன. இருந்தாலும் இக்கோயிலுடைய பழமையான அமைப்பு இப்போ காண முடிவதில்லை. ஏனென்றால் இக்கோயில் என்று தற்பொழுதால் ஆரம்பிக்கப்பட்ட கோயிலாக கருதப்படுகின்றன. குறிப்பாக இக்கோயிலை காணும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான நாளாக கருதப்பட்டு மக்களால் அன்று முழுவதும் இந்த மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இக்கோயிலுக்கு
தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டினரும் வெளி மாநிலத்தில் உள்ள அனைவரும் வந்து இக்கோயிலை தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் பல இடங்களில் கருமாரியம்மன் கோயில் இருந்தாலும் இந்த திருவேற்காட்டு கோயில் என்பது அம்மனுடைய ஆணி வேராக கருதப்படுகிறது. ஒரு சொந்த வீட்டைப் போல மக்கள் இதை கருதுகிறார்கள். அம்மனுடைய அவதரித்த முக்கியமான ஒரு பகுதியாக இந்த திருவேற்காட்டை கருதுகிறார்கள். ஆகையால் இந்த பகுதிக்கு மக்கள் செல்வது அதிகமாக இருக்கின்றன. GenReview.online இக்காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி நன்றிகள்.